இங்க குமரனும் கங்காவா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊருக்கு ஜாமாவை அனுப்பாம அவங்களோட கடையில தான் போட்டு வச்சிருக்காங்க. சொல்லப்போனா குமரனுக்கு இந்த ஊரை விட்டு இவங்க எல்லாம் போறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா காவேரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே தான் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தையும் இந்த பக்கம் வந்து டைரக்டா சாரதா கிட்ட சொல்றாங்க. அப்ப சாரதாவும் இருந்துகிட்டு, ஏன் தம்பி நான் பண்ணது தப்புங்கிறத மாதிரி எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா? நீங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இருந்தாலும் நான் ஊருக்கு போறதாப்பா நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா எங்களுக்காக கொஞ்சம் இங்க இருங்க அப்படின்ற மாதிரி இங்க கங்காவும் குமரனும் சேர்ந்து ஒரு வழியாக சாரதாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாருமே சரி வீட்டை காலி பண்ணி நம்ம போகலாம், ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி ரூம் பார்த்துருக்கேன், அங்கே நம்ம இருப்போம், இன்னும் 2 நாளில் வீடு ரெடி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே குமரனுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா சாரதாவுமே சரி வேறு வழி இல்லை, சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வீட்டை காலி பண்ணி அவங்களுமே வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியில் வராங்க. வந்த உடனே இங்கே குமரனும் இருந்துக்கிட்டு, நான் போய் இந்த சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி இங்கே சாரதாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காவேரியுமே அதை பார்த்துட்டு, மாமா நான் போயிட்டு வரேன், இந்த சாவியை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்ட சாரதாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, எதுக்கு நேற்று இத்தனை பேர் இருக்கும்போதே அந்த பையன் வந்து உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்த்தான், இப்போ நீ போய் அவனை போய் பார்க்க போறியா, எதுக்காக நீ அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் காவேரியுமே, இங்கே பாருமா அவர் என் மேலே பொய்யான அன்பு வச்சிருக்கலாம், ஆனால் அந்த தாத்தா பாட்டி என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு அவங்க வீட்டில் எனக்கு நல்ல மரியாதையும் அதே நேரத்தில் என்னை ரொம்ப அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் குமரனும் இந்த ரீசன் கரெக்டாக இருக்குது, பேசாமல் காவேரியே போயிட்டு வரட்டு, அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரி கிட்ட சாவியை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சாரதாக்கு இது சரின்னு படலை. நான் இன்னொரு பக்கம் இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, அம்மா அவள் போயிட்டு வந்துருவாம்மா, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சாரதாட்ட சொல்லி சாரதாவை அமைதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் குமரன்ட்டு இருந்து சாவியை வாங்கிட்டு இங்கே காவேரியுமே அங்கே விஜய் இருக்கிற வீட்டை பார்த்து நடந்து போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு விஜய் கூட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதே வீட்டில் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இப்போ கடைசியில் இந்த வீட்டை விட்டு நம்ம போகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள உள்ள போன உடனே காவேரியால அங்க இருக்கிற எமோஷன்ஸை தாங்க முடியாம பயங்கரமா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க காவேரி பேக்கோட வந்திருக்கிறத பார்த்த தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு, வாமா வா உள்ள வா, இது நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே இங்க காவேரி இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாட்டியுமே, இருமான போய் விஜய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து விஜயை கூப்பிடுறதுக்காக பாட்டியுமே மேல போறாங்க. அப்ப தாத்தாவுமே, என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ பேசுவா, சொல்ல போனா நீ எப்பவும் போல கிளம்பி வந்துடலாம்ல, இந்த வீட்டை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இங்க தாத்தாவுமே எப்பவும் போல ரொம்பவே வந்து ஹாப்பியா இங்க காவேரிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க வந்து ராகினியுமே, என்ன இவன் திடீர்னு பேக் தூக்கிட்டு வந்துட்டா, ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரி எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க விஜயை போய் எழுப்ப போன பாட்டியுமே, டேய் விஜய் எந்திரி வா, உன் பொண்டாட்டி வந்திருக்கா, கீழே வந்து பாருவா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க விஜயுமே கீழே கூட்டிட்டு வராங்க. இங்க விஜய் கீழே வரும்போது வீட்டுக்குள்ள காவேரி பேக்கோட நிக்கிறத பார்த்த உடனே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. சொல்லப்போனா அவருமே காவேரி தனக்காக தான் வீட்டை எதிர்த்துட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இந்த பக்கம் காவேரி முன்னாடி போய் நின்று கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா காவேரியுமே இங்க விஜயை பார்த்து எதுவுமே அதிகமா பேசாம, தாத்தா நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம், வீடு பூட்டிட்டோம், இப்போ நாங்க இந்த ஊரை விட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சாவி எடுத்து இந்த பக்கம் தாத்தா கையில கொடுக்குறாங்க. ஆனா தாத்தாவுமே அந்த சாவியை பார்த்துட்டு, என்னம்மா இது இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்க, நீ இது உன் வீடுமா, எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகணும், எதுக்காக நீ விஜய் விட்டு பிரியணும்னு சொல்லி தாத்தாவுமே அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அங்கே காவேரியுமே, தாத்தா இந்த சாவியை பிடிங்க, நான் கண்டிப்பாக இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சாவியை தாத்தா கையில் கொடுத்துட்டு இங்கே விஜயோட முகத்தை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் விஜய் வந்து, எப்படியாவது காவேரி என்னை விட்டு போயிடாத, நீ இங்கே இருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விஜய், நான் இங்கே இருந்துருவேன்னு சொல்லி காவேரி தான் மனசுக்குள்ள விஜயை பற்றி ரொம்பவே கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயுமே, ஏன் காவேரி என்னை நீ உனக்கு புரிஞ்சுக்க முடியலையா, என் மனசுக்குள்ள இருக்க அன்பை உன்னால் பார்க்க முடியலையா, எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே காவேரி மேலே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் தான் மனசுக்குள்ளேயே இவ்வளோ நாள் என் கூட இருந்து நீ என்னை புரிஞ்சுக்காம நீ என்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டலன்னு சொல்லி விஜயுமே அந்த விஷயத்தை தாங்க முடியாம ரொம்பவே வந்து கோபமாகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே காவேரியுமே, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயோட முகத்தை பார்த்துட்டு, தாத்தா பாட்டி நான் போயிட்டு வரேன், இதுக்கு மேலே இந்த பக்கம் நான் வருவேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. இங்கே விஜயுமே எதுவுமே பேசாமல் அப்படியே மலைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் காவேரி தன்னை விட்டு பிரிஞ்சு போகிற விஷயத்த அவரால் ஏற்றுக்கவே முடியல. பட் இருந்தாலும் காவேரி என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாலேன்னு சொல்லி இங்கே காவேரி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் நான் காவேரி கஷ்டப்படுத்தினேன் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவளுக்காக நான் எவ்வளவோ சண்டை போட்டு அவள் வீடு வரைக்கும் போய் அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் எனக்காக இன்னுமே இறங்கி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் காவேரி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே காவேரியுமே சாவியை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வரதை பார்த்த இங்கே கங்காவோட வீட்டில் இருக்க எல்லாருமே, சரி காவேரி வந்துட்டா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் காரில் ஏறுறாங்க. அப்போ காவேரி காரில் ஏறும்போது இங்கே நிவினுமே காவேரியோட முகத்தை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் காவேரி
இந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு விருப்பமே இல்லாம தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க நிவினுக்கு தெளிவாவே புரியுது. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, விஜய் வந்து தாங்கிட்ட பேசின எல்லாமே ரொம்பவே காவேரி மேல இருக்க லவ்னால தான் என்கிட்ட கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா எப்படியாவது நம்ம தான் காவேரியும் விஜய் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி அவருமே ஒரு முடிவோட அங்கிருந்து கூட்டிட்டு டேரக்டா ஏற்கனவே குமரன் பார்த்து வச்சிருக்க ரூமுக்கு போறாங்க. அங்க போய் எப்பவும் போல எல்லாருமே ரிலாக்ஸ்டா வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சாரதாவுமே இதுக்கு மேல இங்க இருக்கிறது கஷ்டமா, நம்ம முதல்ல வீடு பார்க்கணும், அந்த வீடு பார்த்து நம்ம அங்க மாறிடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமரனும், அத்தை நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன், அந்த வீட்டுக்கு மட்டும் நம்ம வெள்ளை அடிச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க என் கூட வாங்க, நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம வேற வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சாரதாவை கூட்டிட்டு குமரன் அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கங்காவுமே, நான் போய் டெய்லர் ஷாப் பார்த்துக்கிறேன், சொல்லப்போனால் நம்ம துணி தைக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்தா தான் சீக்கிரமா நமக்கு வந்து வேலை முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க டெய்லர் ஷாப்புக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க யமுனாவும் நிவினும் இருந்துகிட்டு, சரி நாங்களும் எங்க வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல காவேரியும் நர்மதாவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப நர்மதாவும் காவேரி கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிருக்கா, எனக்காக தானே உன் வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி இங்க நர்மதா காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா காவேரி இருந்துகிட்டு, இங்க பறிச்சலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது, நான் இது செய்ய வேண்டியதுதான், சொல்லப்போனா விஜய் நான் ரொம்பவே லவ் பண்ணதான், பட் இப்போ நம்ம வீட்டுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட வேண்டியது இருக்கு, நான் உனக்காக இல்லம்மா உன்னோட நல்லதுக்காக தான் செஞ்சேன், நீ உன்னாலதான் இப்போ அக்கா கஷ்டப்படுறேன்னு நினைக்காத, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி நர்மதாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வந்து விஜய்க்கு வக்கீல் கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, சார் நீங்க ஏற்கனவே ஷேர்ஸ் எல்லாம் மேடம் பேர்ல மாத்துறதுக்காக சைன் வாங்கியிருந்தீங்கல்ல, அந்த சைன் எல்லாமே டைமிங் முடிய போகுது, அதுக்குள்ள எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட விஜயுமே, இங்க பாருங்க அதுக்கு இனிமேல் அவசியம் இருக்காது, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஜய் பேசிட்டு இருக்கிற விஷயத்த விஜயோட பக்கத்துல இருந்து தாத்தாவும் கேட்டுட்டு, என்னாச்சு விஜய், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, காவேரி மேல நீ எதுக்காக கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க விஜயுமே ரொம்ப கோபத்தோட, தாத்தா நான் இங்க காவேரிக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், என்னோட டைமை கொடுத்துருக்கேன், என்னோட கம்பெனில பாதியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காவேரிக்காக நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருந்து கூட அவ என்னை மதிக்காம என்னை விட்டுட்டு போயிட்டால, அதனாலதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப கோவமா இருக்கு, என் மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி இங்க காவேரியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே சிரிச்சுட்டு, டேய் என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, காவேரி உன்னோட மனசுல இருக்கிற சென்டிமெண்ட்டை மதிக்காம போயிட்டான்னு நினைக்கிறியா, அவ கடைசி நிமிஷம் கூட அவளோட அன்பை வெளிப்படுத்துற விதமா தான் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கா, ஒரு டைம் உன்னை பார்த்துட்டு போனாதான் அவளுக்கு நிம்மதியா இருக்குங்கிறதுக்காக தான் அவ நம்ம வீடு தேடி வந்து அந்த சாவியை எங்க கையில கொடுத்துட்டு உன்னை பார்த்துட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ இங்க வந்திருந்தப்போ நீ ஒரு வார்த்தையாவது பேசினியாடா, அங்க இருக்கும்போது என்ன பேச்சு பேசின, என் கூட வந்துரு என் கூட வந்துருன்னு இங்க அவன் வந்து நிக்கிறப்போ ஒரு வார்த்தை, காவேரி தயவு செஞ்சு என் கூட இருந்துறேன், என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ சொன்னியாடா, நீ அவ முன்னாடி நின்று அவளை முறைச்சுக்கிட்டு தான்டா இருந்த, ஏன்னா அவ உன்னை புரிஞ்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா அவ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காடா, ஆனா நீ தான் அவளை ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், காவேரி உனக்கு வேணும்னா நீ தான் இறங்கி வேலை செய்யணும், அதுக்குண்டான வேலையை இப்பவே ஆரம்பி, இல்ல எனக்கு காவேரி வேண்டாம், இனிமேல் என் லைஃப் நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நீ லைஃப்ல கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை இழக்க போறேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா சொல்லிடுறாரு. அதே நேரத்துல தாத்தா இருந்துகிட்டு, இங்க பாரு எப்படியாவது என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அதுதான் இந்த தாத்தாக்கு நீ பண்ற ஒரே நல்லது, இது எப்படியாவது பண்ணு, அவ்வளவுதான், எனக்காக இதை செஞ்சு முடிக்கிற அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே விஜய் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் விஜயமே யோசிக்கிறாரு, நம்ம சைடு நிறைய தப்பு இருக்கு, சொல்லப்போனா நம்ம தான் எதா இருந்தாலும் இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து டக்குன்னு வக்கீலுக்கு கால் பண்றாரு. உடனே வக்கீல் வந்து கால் எடுத்துட்டு, சார் நீங்களே கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த ஷேர்ஸ் எல்லாம் மாத்தணும்னு சொன்னீங்கல்ல மேடம் பேர்ல, அதை இன்னைக்கு மாத்திரலாமா அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் கேட்கறாங்க. ஆனா விஜயமே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, எங்க பாருங்க அந்த ஷேர்ஸ் பத்திரத்தை அப்படியே வச்சிருங்க, இப்போதைக்கு அது எதுவும் பண்ண வேண்டாம், ஆனா அதுக்கு பதிலாக நான் ஒரு லெட்டர் சொல்றேன், அந்த லெட்டரை இங்க நான் சொல்ற அட்ரஸ்க்கு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனோட கடை அட்ரஸை கொடுத்துட்டு அதே நேரத்தில் அந்த லெட்டரையுமே போட்டு விடுறாங்க. அந்த லெட்டர்ல ஏற்கனவே காவேரி வந்து எங்க விஜயோட கம்பெனில எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்க எந்த ஒரு காரணமும் சொல்லாம வேலையை விட்டு நின்றுப்பாங்க. ஆனா விஜயமே லீகல் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அந்த வக்கீல் மூலமா ஒரு லெட்டர் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. அதுல இந்த மாதிரி காவேரி வந்து 3 மாசத்தை இன்னும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் கழிக்கணும், சொல்லப்போனா அவங்க ஏற்கனவே நிக்கிறப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க, அப்படி அந்த அக்ரிமெண்ட் அவங்க மீறினாங்கன்னா நாங்க கேட்கிற பணத்தை கொடுத்துதாகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஆஃபீஸ் சைட் மூலமா ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. சொல்லப்போனா இங்க விஜயோட மனசுல இருக்கிறது, காவேரியே இனிமேல் நான் பார்க்க தேவையில்ல, காவேரி என்ன பார்க்கற மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு நான் வர வைப்பேன், அங்க வச்சு என் மனசுல இருக்க லவ் அவளுக்கு புரிய வச்சு மறுபடியுமே என்னோட மனைவி ஆக்கிடுவேன்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்பவே தெளிவா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே, இதுதான் விஜய், இந்த ஒரு ஆக்டிவ் தான் உனக்கு வேணும், சொல்லப்போனா காவேரி உன் லைஃப்பை விட்டு போகாம பார்த்துக்க வேண்டியது நீ மட்டும்தான், காவேரி எப்பவுமே உன் கூட இருக்கணும்னா நீ காவேரி கூட இருக்கிற மாதிரி இனிமேல் பார்த்துக்க, இந்த வெண்ணிலா இங்கே இருக்கட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அந்த பொண்ணை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவும் பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. இது கேட்டோன்னு எங்க விஜய்க்குமே ஒரு புதுசா ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு, எப்படியாவது நம்ம காவேரியை உள்ள வர வச்சு மறுபடியுமே என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் முடிவு பண்றாரு. ஆனா இதே நேரம் இதெல்லாம் கவனிச்சுட்டு
யோசிச்சுக்கிட்டு இருக்க ராகினியுமே, இது வேற என்ன புது கதையா இருக்கு? இவள எப்படியாவது அந்த ஆஃபீஸுக்கு வேற வர விடாம தடுக்கணுமா? அதுக்கு நாம ஏதோ ஒரு வேலை பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ராகினி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.